குட் மார்னிங் டார்லிங்ஸ். இது நெக்ஸ்ட் டே. சர்ச்சுக்காக கிளம்பி உக்காந்துட்ருக்கோம். சார் குளிச்சிட்ருக்கிறாரு. காஃபி குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சாப்பிட முடியாது, காலையில் 7 மணிக்கு மாஸ் இல்லையா, அதனால் கடற்கடனை கிளம்பியாச்சு. வேகமாக நடந்து சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன். இப்படி 7 மணிக்கு எவ்வளோ வெயில் அடிக்குது பார்த்தீங்களா? சில்லுன்னு மூஞ்சி மேலேயே அடிக்குது. மார்னிங் 7 AM மாஸ் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. 6 AM தமிழ் மாஸ் தான். இது ஃப்ரண்ட் வியூ. அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக நடந்து வெளியில் வந்தோம். அப்படி பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் சின்ன வேளாங்கண்ணி, பழைய வேளாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் முட்டி போட்டுட்டு போயிட்டுருக்காங்க பார்த்திங்களா. அவங்களோட விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா இப்படி வேண்டிக்குவாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் முட்டி போட்டுட்டு போயிருக்கிறது. How strong they are and how powerful she is. ஃப்ரண்ட் சைடில் வந்தோன்னா கொடிமரம் இருக்கும். ஓகேங்களா. இந்த செம்ம வெயில் அடிக்குது. இந்த வியூ நல்லா இருக்குல்ல. ஓ சானா அந்த சாங் ரிமைண்ட் ஆகுது இது பார்க்குறப்போ. இந்த கொடிமரத்தப்போ ஆகஸ்ட் மாதம்னா நம்ம இந்த உள்ளேயே விட மாட்டாங்க. அந்த காம்பவுண்ட் வால் இருக்குல்ல, அதுக்கு வெளியே நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதுதான் நம்மளோட கொடிமரம், மாதாவோட கொடிமரம். கொடிமரத்தை முடிச்சுட்டு மாதாட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு இங்கே கேண்டில் வைக்கணும். உள்ள மாதா கிட்ட வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எடுக்க வேண்டாம், அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது பண்ணக்கூடாது. இப்போ மாதாக்கிட்டேருந்து பூ நான் வாங்கிட்டு வந்தாச்சு. எவ்வளோ பூ அங்கே விற்றாலுமே எனக்கு அங்கே வாங்கி வைக்கிற பூ ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் வீட்டு நாய்க்குட்டி, அடங்காத நாய்க்குட்டி, செல்லப்பிள்ளை அது. அப்படி தான் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபுல்லாக மாதம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பால்கனி பார்த்தோம். பார்த்தீங்களா, சீசைட் ரெசார்ட். உங்களுக்கு தெரியுதா இந்த ஹோட்டல் நேமு? அது போர்ட்லேயே இருக்குது பாருங்கள். இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரியலி நல்லாயிருக்கு, சர்வீஸ் நல்லாயிருக்கு. ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஃபுல் வியூ நல்லா இருக்குல்ல. இப்படி நம்ம வெளியிலேருந்து எடுத்தால் கூட இப்படி வராது வியூ, காரில் இருக்கும்போது வருது. ஓகே, நம்ம இப்போ வேளாங்கண்ணிக்கு டாட்டா சொல்லிவிட்டு பாண்டிச்சேரி கிளம்பியாச்சு. பார்த்திங்களா, இங்கே ஃபுல்லாக கருவாடு கடை தான். நாகப்பட்டினம் அந்த ரவுண்டானதுக்கு அப்புறம் வரும் இது. கருவாடு வேணும்னா வாங்கிட்டு போயிடலாம். நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும், அவ்வளோதான். நிறைய கருவாடு கடை இருக்குது. இப்போது காரைக்கால் வந்தாச்சு. எதுக்கு? அல்வா வாங்கிட்டு போகலான்னு. இதுதான் அந்த அல்வா கடை. இங்கே பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் அல்வா இவங்க வச்சுருக்கிறது. தம்ரூத், முந்திரி, பாதாம் அப்படின்னு. அது குலோப் ஜாமுன். நல்லா இருக்குல்ல பார்க்கவே. இது எனக்கு ஹோசலில் கொடுத்தாங்க டேஸ்ட் பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கா? சாம்பிள் அல்வா கொடுப்பாங்க. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே கொடுப்பாங்க. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சீர்காழி பைபாஸில் இருக்கிற ஜெயராம் ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். அங்கே நான்வெஜ் மீல்ஸ் மட்டும்தான் இருக்குது. லைக் அந்த ஜெயராம் ஹோட்டல் மாதிரி இமிட்டேட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் அன்னில் தவிர அங்கே வேறு ஒன்றும் இல்லை, டேஸ்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு பர்சனலாக பிடிக்கவே இல்லை. ஸோ சாப்பிட்டாச்சு. ஏதோ பசிக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பாண்டிச்சேரியை நோக்கி பயணம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ட்ராவலிங் வீடியோஸ் நிறைய பார்க்கலாம் நம்ம சேனலில். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரி வந்துருச்சு. பாய்.